ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம பயிற்சி 3.7ல் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? கோவைகளோட வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க. வர்க்க மூலம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா? ரூட் ஆஃப் 4x² + 20x + 25. இப்போ வந்து 4யும் 25யும் பெருக்கினா என்ன வருது? 100. பெருக்கினா 100, கூட்டுனா எத்தனை வரணும்? 20ன்னு வரணும். அப்போ 10 10 100ங்களா? பெருக்கினா ரெண்டையும் கூட்டும் போது 20ன்னு வந்துடும். இது எப்படி எழுதலாம்? இங்கே வந்து x² கெழு என்ன இருக்குது? 4, அந்த எக்ஸு இங்கே 4x. இது எப்படி எழுதலாம்? 2 2 4 I 2 10, 2 2 4 I 2 10. அப்போ இதோட காரணிகள் என்ன? 2x + 5 × 2x + 5ங்களா? 2x + 5, 2x + 5. சரிங்களா? இப்போ வந்து இது எப்படி எழுதலாம்? x × x x² மாதிரி இது ரெண்டையும் பெருக்கும் போது ஸ்கொயர் வந்துருங்களா? இப்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? வெறும் 2x + 5. இப்போது நமக்கு வந்து ப்ளஸில் ஆன்சர் வேணும், அதனால் மாட்லஸ் போட்டுக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட வர்க்கமூலம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். இப்போது செகண்ட் சம் வந்து என்னது? x² y² z² xy yz xz இந்த மாதிரி இருக்குங்களா? இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு டேர்ம் வரா மாதிரி 9x². நெக்ஸ்ட்டு y என்னது? +16 y². நெக்ஸ்ட்டு z +25 z². அடுத்தது என்னது? xy -24 xy. அடுத்தது +30 xz. அடுத்தது -40 yz. இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா? இப்போது வர்க்க மூலம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரூட் எடுக்கணுங்களா? இப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் வர்க்க மூலம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுங்களா? a + b + c ² ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? 9th படிச்சிருக்கோம். a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இந்த ஃபார்முலா வடிவில் இது இருக்குது. சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ரூட் ஆஃப், இப்போ வந்து ஏனா a + b + c ² என்னது? a² எழுதணுங்களா? இதை வந்து எப்படி எழுதலாம்? 3x × எழுதலாங்களா? ஏன்னா 3 3s are 9. அப்போ 3² x² ² எழுதலாங்களா? நெக்ஸ்ட்டு 16 y²ங்களா? அப்போ 4y ² அடுத்து இங்கே வந்து நம்ம ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, ஆனால் நமக்கு 2 டேர்ம் வந்து மைனஸில் வந்திருக்குங்களா? இப்போது 2 டேர்ம் மைனஸில் வந்திருக்கு, இதுவும் இதுவும். இதில் வந்து காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது? என்ன மாறி இருக்குது? எக்ஸு ஒய் இருக்குது, இங்கே ஒய் இசட் இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஒய் இருக்குங்களா? இதுலேயும் ஒய்யு, இதுலேயும் ஒய்யு. அப்போ ஒய் டேர்ம் முன்னாடி நம்ம மைனஸ் போடணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஃபார்முலா வந்து ப்ளஸில் இருக்குது, ஆனால் நமக்கு கொஷின் வந்து என்னத்தில் இருக்குது? மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டுலேயும் xy இருக்குது, இங்கே yz இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஒய் இருக்குங்களா? அந்த ஒய் டேர்ம் முன்னாடி நம்ம மைனஸ் போடணும். சரிங்களா? அடுத்தது ப்ளஸ், இது வந்து 25 வந்து என்னது? 5ங்களா? 5z ² இப்போது a² - b² + z² இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு 2abனா 2 வந்து போட்டாச்சு. ஏவோட வேல்யூ என்ன? நமக்கு தெரியும். ஏவோட வேல்யூ 3xங்களா? 3x. ஏன்னா a² b² c²ன்னு எழுதிட்டு இல்லைங்களா? அப்போ ஏவோட வேல்யூ 3x. பியோட வேல்யூ -4yங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ப்ளஸ், அடுத்தது 2 × பியோட வேல்யூ என்ன? -4y. சியோட வேல்யூ என்ன? 5z. சரிங்களா? ப்ளஸ் அடுத்தது என்னது? 2 × சியோட வேல்யூ என்ன? 5z
அடுத்தது ஏவோட வேல்யூ என்ன, நமக்கு 3x. இதை ஃபுல்லாக பெருக்கலாங்களா, ஃபுல்லாக உள்ளே பெருக்கணுமா என்ன கிடைக்கும், இப்போது 3x² வந்து வரும். அடுத்து -4y² + 5z². இது எப்படி வரும், 3 2 6, 6 நாங்கள் எத்தனை 24, இங்கே மைனஸ்க்கிறதுனால -24 x y வருங்களா பெருக்குனா. நெக்ஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் டேம் இருக்கப்போ மைனஸில் வரும். 2 நாங்கள் 8, 8 5 40ங்களா, 40 இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, 40 YZ. அடுத்தது இங்கே ஃபுல்லாக ப்ளஸ் டேம், அதனால் ப்ளஸ்ஸு. 2 5 10, 30ங்களா, 30 XZ. இப்போ வந்து பாருங்கள், நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 9x²ங்களா, A²னா 9x². இப்போது -24 XY வந்துருச்சு, -40 YZ வந்திருக்கு, ப்ளஸ் 30 XZ வந்திருக்கு. கொஸ்டினில் இருக்கிறது இந்த ஃபார்முலா வடிவில் எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா இந்த டேர்முக்கு ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், A + B + C ² ஃபார்முலாங்களா. இப்போது 3x, A வந்து 3x, B வந்து என்னது -4y + C வந்து என்னது 5z ² இந்த ஃபார்முலா வடிவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். அப்போ இதுக்கு பதிலாக இந்த போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுங்களா. ரிமைனிங் என்ன இருக்கும், மாடுலஸ் 3x - 4y + 5z. சரிங்களா. மாடுலஸ் எதுக்கு போடுறேன்னு தெரியும், நமக்கு வந்து ரூட்லேருந்து வெளியே வரும்போது ப்ளஸ் வேல்யூவில் வரணும், அதுக்காக நம்ம மாடுலஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு. செகண்ட் சம்மில் இப்போது இதுக்கு வர்க்கமூலம்னா என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணுங்களா. ரூட் எப்படி எழுதணும், 4x² - 9x + 2. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் என்ன, 7x² - 13x - 2. அடுத்து 28x² - 3x - 1. சரிங்களா. இப்போ இதுக்கு வர்க்கமூலம்னா ரூட் எடுக்கிறோம். இப்போது இதை காரணிப்படுத்தணும். 4 2 8ங்களா, நமக்கு பெருக்கும்போது என்ன கிடைக்கணும், நமக்கு பெருக்கும்போது 8ன்னு கிடைக்கணும். ஆனால் கூட்டும்போது -9ன்னு வரணும். அப்போ 4 8 8ங்களா, ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8 ஆயிரும், கூட்டும்போது -9ஆக மாறிக்கும். சரிங்களா. இப்போ வந்து x² கெழு என்ன 4, அப்போ 4x. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 4 8ங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கோவையோட காரணி என்ன, 4x - 1, 4 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே x மட்டும்தான் இருக்குது பகுதியில், x - 2. சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு கோவையை பார்க்கலாம். இதை காரணிப்படுத்தலாம். ரெண்டையும் பெருக்கணுமா, 7 2 14. என்ன 14, -14. ஏன்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போது இது எப்படி 14 வந்து எந்த மாதிரி பெருக்கலாம் சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து கூட்டுனா -13ன்னு வரணும். அப்போ 14 14ங்களா, நமக்கு கூட்டும்போது -13ன்னு வரணும். அப்போ பெரிய நம்பர் முன்னாடி தான் நமக்கு மைனஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு x² கெழு என்ன 7ங்களா, இங்கேயும் 7x. இப்போ 4 7 2 14. இப்போ இதோட காரணி என்ன, 7x + 1. இதோட காரணி x - 2. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது இது ரெண்டையும் பெருக்கும்போது -28ன்னு வரணும். கூட்டினா என்ன வரணும், -3ன்னு வரணும். அப்போ என்ன வரும், 4 7 28ங்களா, 4 7 28. நமக்கு கூட்டும்போது என்ன வரணும், -3ன்னு வரணும். அப்போனா பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் போடுறோம். சரிங்களா. இப்போது x² கெழு 28x, இங்கேயும் 28x. இப்போது 4 4 7 28, 4 7 7 4 7 28ங்களா. அப்போ இதோட காரணிகள் என்ன, 7x + 1. இங்கே
4x மைனஸ் 7ன்னு இருக்குங்களா? இப்போது 3 கோவைகளோட காரணிகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரூட் எடுக்கணும். சரிங்களா? இப்போது ரூட்டில் தான் ஆல்ரெடி இருக்குது. நம்ம வந்து இதோட காரணிகளை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, 7x ப்ளஸ் 1, அடுத்தது என்னது? எக்ஸ் மைனஸ் 2, நெக்ஸ்ட்டு 7x ப்ளஸ் 1, 4x மைனஸ் 7. இப்போ வந்து 4x மைனஸ் 1, இங்கே வந்து நமக்கு காரணி என்ன? 4x, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 7ங்களா? 4 7, 4 28ன்னு எழுதிட்டாங்களா? அப்போ 4x மைனஸ் 1 தான் இங்கே வரும். சரிங்களா? அப்போ இங்கே 4x மைனஸ் 1. இப்போ 4x மைனஸ் 1, இங்கே ஒரு 4x மைனஸ் 1, 2 டைம் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? 4x மைனஸ் 1 ஸ்கொயரு. அடுத்தது இதுக்கப்புறம் இது என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 2, இது ரெண்டையும் ஸ்கொயரில் எழுதிக்கலாங்களா? அடுத்தது 7x ப்ளஸ் 1, இங்கே 7x ப்ளஸ் 1, இது ரெண்டும் ஸ்கொயரில் எழுதிக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? எல்லாமே காமனாக எல்லாம் ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால காமனாக நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது 7x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்களா? அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? மாட்லஸ் 4x மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 7x ப்ளஸ் 1 மாட்லஸ். இதுதான் வந்து தேர்டு சம்மோட வர்க்கமூலம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மு பகுதியில் வந்து நம்ம 6 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இது எந்த அளவுக்கு சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பகுதி எல்லாமே காமனாக 6 வரணுன்னா என்னத்தில் பெருக்கணும்? இதில் 6ஆல் பெருக்கணுங்களா? அப்போது 2x² இன்ட்டு 6 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது. அப்போ 17 அப்படியே வரும். டிவைடட் பை இங்கே 6ஆல் பெருக்கினா தான் மேலேயும் 6ஆல் கீழே 6ஆல் பெருக்கினா மேலேயும் 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 6. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பகுதியில் 2 இருக்குது. அப்போ காமனாக எல்லாமே 2ஆல் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போது இங்கே 3x² ப்ளஸ் இங்கே வந்து 4x இருக்குது. இங்கே டிவைடட் பை 2 வரணுன்னா என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கணுங்களா? அப்போ இங்கே 2 பெருக்கணும். ப்ளஸ் இங்கேயும் 2 இன்ட்டு 2ஆல் பெருக்கணும். அப்போ தான் கீழே காமனாக 2 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே 3 வரணும். காமனாக 3 வரணுங்களா? அப்போ 2 டேர்மில் நமக்கு வந்து 3 இருக்குது. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இங்கேயும் 3 வரணுன்னா என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கணுங்களா? அப்போ 4x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 3ஆல் பெருக்கினா என்ன வரும்? 3 2 6. சரிங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணணும்? 2x² இன்ட்டு 6 என்ன வரும்? 12x² ப்ளஸ் 17, இங்கே எக்ஸ் இருக்குங்களா? எக்ஸ் போடவே இல்லை பாருங்கள். நம்ம 17x ப்ளஸ் 6 டிவைடட் பை இங்கே 6ங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 3x² அப்படியே போடணும். இங்கே 4x இன்ட்டு 2 8x ப்ளஸ் 2 2s are 4 டிவைடட் பை 2ங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுது? 4x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. சரிங்களா? இப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சா? இப்போ இதை வந்து ஒரு கோவை, இதை காரணிப்படுத்தலாங்களா? இப்போ 12யும் 6யும் பெருக்கணும். இப்போது நம்ம பகுதியில் இருக்கிறது எல்லாம் மல்டிப்பிளில் இருக்குங்களா? அது எல்லாத்தையும் காமனாக பெருக்கி போட்டுக்கலாங்களா? இப்போது 6 2 12, 3 12 எவ்வளோ? 3 12 36. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த காரணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த கோவை எழுதிக்கிட்டு காரணிப்படுத்திக்கலாம். பெருக்கல் 3x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 4.
அடுத்தது 4x² + 11x + 6 சரிங்களா. இப்போ இதை காரணிப்படுத்தணும். ஃபஸ்ட்டு கோவையை 12யும் 6யும் பெருக்கினா என்ன வரும்? 12 6 78 72 12 72. இப்போ நமக்கு பெருக்கும்போது 72னும் கூட்டினா 17ன்னு வரணும். அப்படின்னா 8 9 72ங்களா? 9 8 72. நமக்கு கூட்டினா என்ன வருது? 9 8 17ன்னு வந்துருச்சிங்களா? கூட்டினா 17, பெருக்கினா 72ன்னு வரணும். இப்போது டிவைடட் பை x² கீழே என்ன இருக்குது? 12xன்னு போட்டுக்கிறோம். இப்போது இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். என்ன பண்ணலாம்? 2 நாங் 8 3 நாங் 12ங்களா? இது 3 9 4 12 சரிங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம்? இதோட காரணிகள் எப்படி எழுதலாம்? 3x + 2 இங்கே 3x + 2 இங்கே 4 12ங்களா? 4x + 3 சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த கோவை இது 2யும் பெருக்கினா 12ன்னு வரணும். கூட்டினா நமக்கு 8ன்னு வரணும். அப்போ என்ன வரும்? 6 2 12ங்களா? 6 2 12 கூட்டினா 8ன்னு வந்துருச்சு. அப்போ x² கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்போது எக்ஸோட ஒரு எக்ஸ் நம்ம வகுக்கணும். 1 3 2 6 சரிங்களா. அப்போ x + 2 3x + 2 இதுதான் செகண்ட் கோவையோட காரணி. அடுத்தது மூன்றாவது கோவை 6 நாங் 24 பெருக்கினா 24 கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 11ன்னு வரணும். அப்போது 8 24ன்னு வருங்களா? பெருக்கினா 24 கூட்டினா 8 3 11ன்னு வந்துருச்சிங்களா. இப்போது x² கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 4x. இப்போது 1 நாங் 2 நாங் 8 சரிங்களா. அப்போ x + 2 ஒரு காரணி, 4x + 3 அப்படிங்கிறது ஒரு காரணி. இப்போ 3 கோவைகளுக்கும் நம்ம காரணிப்படுத்திட்டோம். இதை இப்போ ரூட்டுக்குள்ளே எழுத போகிறோம். √ என்னது? 3x + 2 4x + 3 அடுத்தது x + 2 3x + 2 x + 2 நெக்ஸ்ட்டு 4x + 3 டிவைடட் பை என்னது? 36ங்களா? 36 தானே பெருக்கினா இந்த 6 2 3 இதெல்லாம் பெருக்கணுமா? 36 சரிங்களா. இப்போது நமக்கு என்ன இருக்குது? 3x + 2வும் இங்கே ஒரு 3x + 2 ரெண்டும் சேர்த்துனா ஸ்கொயர் ஆயிருங்களா? 3x + 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே இப்போ இது ரெண்டும் பண்ணிட்டாங்களா? அடுத்தது 4x + 3 இங்கே ஒரு 4x + 3 இப்போது 4x + 3 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இங்கே ஒரு x + 2 இங்கே ஒரு x + 2 ரெண்டையும் பெருக்குனா ஸ்கொயரு டிவைடட் பை 36 சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு டேர்முக்கும் ஸ்கொயர் இருக்கிறதுனால காமனாக ஒரே ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஸ்கொயர் 4x + 3 ஸ்கொயர் x + 2 சாரி இங்கே ஸ்கொயர் இல்லை, காமனாக ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிக்க போகிறோம். டிவைடட் பை என்னது? 36. இப்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த 36க்கும் தனியாக ரூட் வரும். இப்போ 36க்கு ரூட் எடுத்தால் 1/6ங்களா? மாட்லஸ் RR 36ங்களா? நெக்ஸ்ட்டு மாட்லஸ் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 3x + 2 4x + 3 x + 2 இது நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வரணுங்கிறதுக்காக மாட்லஸ் போட்டிருக்கோம். செகண்ட் சம் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.